Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Bleach episode 67 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த ரிரின் பொண்ணு இவங்க எல்லாத்தையும் வேகமா ஸ்கூலுக்கு போக சொன்னால உடனே இவங்களும் அறக்க பறக்க அடிச்சு புடிச்சு ஸ்கூலுக்கு ஓடுவாங்க. அங்க போய் பார்த்தா பெரிய ஷாக்கு. என்னன்னா ரெஞ்சி இச்சுகோவோட பாடி அங்க இருக்கும். ஆக்சுவலா இவனுங்க பாடியை கிசுகே கிட்ட பத்திரமா வச்சுக்க சொல்லி கொடுத்தானுங்க. அதே எப்படி ஸ்கூலுக்கு வந்துச்சுன்னு ஷாக்கு. இஷிடா தான் பார்த்துட்டு இதை இப்படியே விட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பஞ்சாயத்து, சட்டு புட்டுன்னு உங்க பாடியில போய் சேர்ந்துருங்க, இல்லைன்னா அவங்க வந்து ஆட்டையா போட்டு போயிருவாங்க, அப்புறம் அது இன்னும் பெரிய பஞ்சாயத்து ஆயிருமா சரின்ட்டு டப்புன்னு அவனுங்க பாடிக்குள்ள போயிருவானுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிரின் சிரிக்கிற சவுண்ட் கேட்கும். என்னடான்னு பார்த்தா ரிரினும் நோபாவும் அங்க நின்னுட்டு இருப்பாங்க. அவங்க நினைச்சிருந்தா இவனுங்க பாடி ஆட்டையா போட்டு போயிருக்கலாம், ஆனா பண்ணல. அவங்க என்ன சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் கேமோட ரூல்ஸ் நான் சொல்றேன், அதுக்கு நீங்க ரெடி ஆகுங்கம்பா. அவ்வளவுதான், கொலை காண்டாயிரும். இங்க பார், 2ஆம் கிளாஸ் படிக்கிற புள்ள மாதிரி இருக்கிறதுனால தான் உன்னை நான் கம்முன்னு விடுறேன், பேசாம ஓடிரு, மறுபடியும் கேம் விளையாடுறேன்ட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்த கடுப்பாயி காரி துப்பிடுவேன்பா. அவ உடனே எவ்வளவு டைம் நம்ம கேம் விளையாண்டு இருக்கோம், இப்படியா என்கிட்ட பேசுவாங்க? நான் இவ்வளவு தூரம் வந்ததே உங்களுக்குள்ள ஃபேக்கான ஒரு ஆள் இருக்கான்னு சொல்றதுதான். இன்னுமா அதை நீங்க கண்டுபிடிக்கலன்னு ஒண்ணு ஃபேக்கா, வாட் டு யூ மீனும்பாங்க. அவ சொன்ன மாதிரியே ரிரினும் நோபாவும் மட்டும்தான் அங்க இருப்பாங்க. அந்த குரோடோங்கிறவன் மிஸ்ஸிங். ஏன்னா அவன் தானே மத்தவங்கள மாதிரி அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆவான். அது உண்மையா இருந்தா எப்போ பண்ணா எப்படி பண்ணான்னு ஒரே குழப்பம். உடனே கோன் இருந்துட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன், கண்டிப்பா அது ஒண்ணு சேடா இருக்கணும் இல்ல ஒரிஹிமேவா இருக்கணும். இவங்க ரெண்டு பேத்தையும் புடிச்சு வச்சிருந்த டைம்ல தான் எனிமி அவங்கள ஒருத்தனா நம்ம கூட வந்திருக்கணும். ஒருவேளை அது ஒரிஹிமேவா இருக்குமோன்னு அவளை வந்து லுக் விடுவான். பார்த்த உடனே ஐயோ எவ்வளவு கியூட்டா இருக்கா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருவான். இச்சிகோ கடுப்பாயி ஒரே மிதி, பேசாமறா பைத்தியக்காரான்னு. பட் மத்தவங்க யாருக்குமே டவுட் வரல. ஒருவேளை ரிரின் இவங்களை ஏமாத்துறாளோன்னு ஒரு டவுட். அவ அதுக்காக ரொம்பலாம் ப்ரெஷர் பண்ண மாட்டான். நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டி என்னமோ பண்ணி தொலைங்க, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஆனா ஒண்ணு, உங்கள இருக்க ஃபேக்கான ஆளை நீங்க சீக்கிரமா கண்டுபிடிக்கலன்னா உங்க ஸ்கூல்ல படிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஒவ்வொருத்தரா காணாம போவாங்க. உங்களுக்கு ஓகேவான்னு கேப்பா. உடனே இச்சுகோ சட்டையோட புடிச்சு தூக்கி, தம்மா கூண்டு இருந்துகிட்டு என்னென்னலாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, உன் கூட விளையாடலாம் எங்களுக்கு டைம் இல்லை, அதனால ஒழுங்கா ஓடிருமா. அவ ஒரு பல்ட்டி போட்டு நம்மால நெத்திலே ஒரு சுண்டு சுண்டிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி மேல போய் நின்னுகிட்டு, எனக்கு அதெல்லாம் தெரியாது, கேம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு, சீக்கிரமா கண்டுபிடிக்கிற வழியை பாருங்கம்பா. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா தெரியுது, அவ பயங்கர ஃபாஸ்டா இருக்கான்னு. அதுக்கப்புறம் ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவா. அவ கையில வச்சிருக்க கிளாக்ல மணி 8:10. இவங்க அடுத்த 5 மணி நேரத்துக்குள்ள கண்டுபிடிக்கணும். அதாவது 12 மணிக்குள்ள கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க வின்னர். சப்போஸ் தப்பா கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த ஸ்கூல்ல இருக்க எல்லாத்தையுமே மறைய வச்சிருவாளாமா. ஆனா அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சேடையும் ஒரிஹிமேவையும் ரிட்டர்ன் அனுப்புனால அந்த மாதிரி இவங்க எல்லாம் திரும்பி எல்லாம் வரமாட்டாங்க, ஒரேடியா மறைஞ்சு போயிருவாங்களாமா. திருப்பி அவங்கள மீட் பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்லாம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டைம் தான் ஆன்சர் பண்ணணும். மாத்தி மாத்தி சொன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சரி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க வரட்டா அப்படின்ட்டு அங்க இருந்து எஸ்கேப். நிஜமாவே ஸ்கூல்ல இருக்கவங்க எல்லாத்தையுமே மறைய வைக்க முடியுமான்னு கேட்டா, ஆல்ரெடி சேடையும் ஒரிஹிமேவையும் மறைய வச்சிருக்காங்க, அவங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்கிற மாதிரி இஷிடா சொல்லுவான். 1-2 பேர்னா ஓகே தான், ஒரு ஸ்கூலுங்கும் போது ஏகப்பட்ட பீப்புள் இருப்பாங்கல்ல, அது பாசிபிளான்னு கேட்டா அதை கரெக்டா சொல்ல முடியல. சரின்ட்டு சேடுகிட்டையும் ஒரிஹிமே கிட்டையும் விசாரிப்பாங்க. அதாவது இவங்க அந்த ஹெல் கேட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இவங்க என்னெல்லாம் ஃபீல் பண்ணாங்கன்னு. ஒரிஹிமேக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாமா. ஆனா சேடு, நாங்க ஒரு இருட்டுக்குள்ள மிதந்துகிட்டு இருந்தோம் அவ்வளவுதான்பா. இஷிடாக்கு என்ன தோணுதுன்னா, மேபி அந்த கேட் வந்து வேற ஒரு டைமென்ஷனல் ஸ்பேஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கலாம், ஆல்டர்னேட் டைமென்ஷன். அதெல்லாம் இந்த வேர்ல்டுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். சோ அப்படி இருந்துச்சுன்னா ஒருத்தரோ 100 பேரோ 1000 பேரோ நம்பர்ஸ் எல்லாம் மேட்டரே இல்லை. ஆனா இஷிடாக்கு பீதி ஆகிறது என்ன விஷயம்னா, ஒரிஹிமேவையும் சேடையும் கடத்தினப்ப கூட இந்த அளவுக்கு சீரியஸா சொல்லல. ஆனா இப்போ மொத்த ஸ்கூலையுமே மறைய வைக்க போறேங்கிறதான் கொஞ்சம் பக்குன்னு இருக்குது. அதாவது மொத்தமா அவங்கள போட்டு தள்ளுற மாதிரி. உடனே இச்சுகோ கடுப்பாயி கண்டிப்பா நான் அதுக்கு விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் பின்னாடி இருந்து 2 கை வந்து இச்சுகோவை டப்புன்னு பிடிக்கும். யாரான்னு பார்த்தா அந்த லூசு பைய கெய்கோ. இவன் மூஞ்ச கொடூரமா வச்சுக்கிட்டு, என்ன இச்சுகோ இப்படி பயத்துல மூஞ்ச வச்சிருக்க, என்ன ஏதாச்சும் பஞ்சாயத்தா, கெட்டப் எல்லாம் வித்தியாசமா இருக்குதே, நைட்டு பூரா ஜாலியா வெளியே சுத்திட்டு இருந்தியா, என்னைய விட்டுட்டு போயிட்டு இல்ல, ஐயோ வானம் வளைகிறது பூமி விளைகிறது, இப்படி என்னைய ஏமாத்திட்டு போயிட்டானே, இவன் சாப்பிடறக்காண்டி யூஸ் பண்ற ஸ்பூன் உருப்பிடுமா அப்படின்னு அழுதுகிட்டு இருப்பான். அப்போ டட்சுகி வந்து பார்த்துட்டு, ஆமா ஏன் எல்லாம் யூனிஃபார்ம் போடாம வந்திருக்கீங்க, என்னாச்சுன்னு கேட்பான். அது மட்டும் இல்லாம ரெஞ்சி வேற அங்க இருக்கான்ல, இது யாரு என்னன்னு விசாரிச்ச உடனே எங்க தூரத்து சொந்தமாங்க. அப்படியா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருக்க போறீங்கன்னு கேட்டா கொஞ்ச நாள் தான்பா. ஸ்கூலுக்கு போறீங்களான்னு கேட்டா இல்ல அப்படின்ட்டு அடுத்தடுத்து கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருப்பான். 2 பேரும் ஒரே மிதி. டட்சுகி பார்த்துட்டு, நீங்க ரிலேட்டிவ்னு சொன்னது கரெக்ட் தான், என்ன 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்கம்பா. அந்த டைம் அவனுக்கு 2 பேருமே ஒரே மாதிரி சிரிப்பானுங்க. அதுக்கப்புறம் ஒரிஹிமே டட்சுகி கூட ஸ்கூலுக்கு உள்ள போயிருவான்.
மிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணலான்ட்டு இச்சிகோ கிட்ட கேட்டா வேற வழி இல்ல, நம்ம கூட நடிச்சிட்டு இருக்க அந்த ஒரு ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சு தான் ஆகணும்பா. அந்த டைம் சேட் அவன் பாட்டுக்கு ஸ்கூலுக்குள்ள போவான். எங்கடா போறான்னு கேட்டா நம்ம ஸ்கூலுக்கு போகணும், இல்லன்னா மத்தவங்க கண்ணுக்கு நம்ம சஸ்பீஷியஸா தெரியும் அப்படின்னு உடனே இஷிடாவும் அதான் கரெக்டுமா. ஏன்னா இவங்க இப்படியே நின்றுட்டு இருந்தாலும் ஒன்னத்தையும் கண்டுபிடிக்க போறது இல்ல, அதனால கிளாஸுக்கே போலான்னு முடிவு பண்ணிட்டான். ஆனா அவனுக்கு ஒண்ணுதான் உறுத்துது, எதனால இவங்க பாடி ரெண்டும் இங்க வந்துச்சு அது தெரிஞ்சாகணும். சோ முதல்ல கிசுகேக்கு கால் பண்ணி எப்படி ஸ்கூல்ல வந்துச்சுன்னு கேளு அப்படின்னு சொல்லுவான். சரின்ட்டு அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் எல்லாம் மாத்திட்டு உள்ள போயிருவாங்க. அந்த டைம் இச்சிகோ எல்லாம் கிளாஸை கவனிக்க மாட்டான். எப்படி கண்டுபிடிக்கலாம் யாரா இருக்கும்னு சொல்லி பயங்கர குழப்பத்துல இருப்பான். ஒருவேளை அது இஷிடாவா இருக்குமோ இல்ல ஒரிஹிமேவா சேடா ஒன்னும் புரியலையேன்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப ரெஞ்சி கூப்பிட்டு உனக்கு தெரியுமா அந்த குரோடோ சாதாரண ஆள் இல்ல, சூப்பரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாம்பா. அட எரும மாட்டு பாயில உனக்கு இங்க என்னடா வேலைன்னு கேட்டா ரொம்ப போர் அடிச்சதுப்பா அதான் வந்தேன் அப்படின்ட்டு நம்ம பையன் புக்கெல்லாம் நோண்டுவான். கடுப்பாய் 2 பேரும் கத்திட்டு இருப்பானுங்களா. டீச்சர் சாக் பீஸை வச்சு ஒரே அடி, சண்டை போறீங்கன்னா வெளியில போய் சண்டை போடுங்க, கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு வெளியில அனுப்பிடுவாங்க. வெளியில போய் ரெஞ்சி விளையாண்டுகிட்டு இருப்பானா. உடனே இச்சிகோக்கு என்ன இவன் வழக்கத்தை விட மோசமா இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கான், ஒருவேளை இவன் தான் அந்த கருப்பு ஆடா இருக்குமா அப்படின்ட்டு டே ரெஞ்சி அத கல்ட்ரா அப்படிமா. என்னடா என்னாச்சு உனக்குன்னு கேட்டா கலட்ரா இல்ல நான் உன்னைய பிரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி உருண்டு பிறண்டுகிட்டு இருப்பானுங்க. இவனு கத்துற சவுண்ட் உள்ள கேட்டு என்னத்த கலட்ட போறானுங்கன்னு சொல்லி எல்லாருமே ஆர்வமா வந்து பாப்பாங்க. அதுலயும் ஒரு பொண்ணு என்னமா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பாத்துக்கிட்டு இருப்பா. அட சண்டாளி. அப்போ டட்சுகி இருந்துட்டு என்னாச்சு இன்னைக்கு இச்சிகோக்கு வித்தியாசமா வினோதமா நடந்துக்கிறானேம்பா. அதுக்கப்புறம் தான் தனியா கூப்பிட்டு வச்சு என்ன ஏதுன்னு கேட்டா அவனோட கிகைக்குள்ள இருந்து வெளியில வான்னு சொல்லியிருப்பான். அதைத்தான் கலட்டுன்னு சொல்லியிருப்பான். ஏன்னா அவன் உண்மையான சொல்றப்பரா இருந்தானா அவனோட பாடிக்குள்ள இருந்து வெளியில வந்துட்டு அவனால உள்ள போக முடியும் தானே. இதை சொன்ன உடனே இஷிடா என்ன சொல்லுவான், அட கிறுக்கு பாயிலே அந்த காப்பி அடிக்கிறவனோட எபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாது, நீ புத்திசாலித்தனமா பண்றன்னு லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க. அவன் அப்பியரன்ஸை மட்டும் காப்பி பண்றவன் இல்ல எபிலிட்டியையும் காப்பி பண்றவன் சொன்ன உடனே அத்தனை பேரும் பேய் அடிச்ச மாதிரி ஆயிருவாங்க. ஆமா அப்படி இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது? இது எல்லாத்தையுமே ரிரின் மேல இருந்து பார்த்துட்டு பரவாயில்ல ட்ரை பண்றாங்க இன்னும் கொஞ்சம் ஏத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஸ்கூலுக்குள்ள போவா. அந்த டைம் பிரேக் டைம். டட்சுகி பாத்ரூம்ல இருப்பா. அவ்வளவு நேரம் கூட்டமா இருந்துச்சு, சடனா பாத்தீங்கன்னா அவன் மட்டும் தான் நின்றுட்டு இருக்கான். நான் தான் லாஸ்ட் ஒன்னா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க பாத்ரூம்குள்ள இருந்து கதவை தட்டுற சவுண்டு. யாரா அதுன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள யாருமே இல்ல. அதுக்கப்புறம் லைட் பிளிங்க் ஆகுறது அப்படி இப்படின்னு பேய் மாதிரி சைடு எஃபெக்ட்லாம் இருந்த உடனே பயந்தடிச்சு வெளியில ஓடி வருவா. அந்த டைம் ஏதோ ஒன்னு பார்த்துட்டு ஆன்னு கதறுவா. அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா ஆளை காணோம். அவ கையில போட்டிருந்த அந்த ஸ்வெட் பேண்ட் மட்டும் பொத்துன்னு கீழே வந்து விழும் அப்படின்னு அவளை மறைய வச்சுட்டாங்க. சரி இனி இதுக்கப்புறம் அந்த கருப்பு ஆடு யாரு என்னன்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறாங்களா இல்ல இதே மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்க போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.